ஒரு கிராமம் இருந்துச்சுங்களாம். கிராமத்தில ஒரு பொண்ணு வயல்ல வேலை செஞ்சுன்னு இருந்துச்சுங்களாம். அவங்க வந்து நிற மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்களாம். அவங்க வேலைக்கு போம்போது காலையில வெறும் கஞ்சி தான் குடிச்சிட்டு போனாங்களாம். மதியானத்தில வெயிலுக்கு அதிகமா பசி எடுத்துருச்சாம் அவங்களுக்கு. அவங்களால தூரமா நடந்து உணவு எடுத்துக்க முடியலையாம். அதனால அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த இடத்துல மரத்தடி கீழேல வந்து கிருஷ்ணர் விளையாடிட்டு இருந்தாராம். விளையாடிட்டு எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பலகாரம், ஸ்வீட்டுங்கோ எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, எல்லாம் ஷே ஷேர் பண்ணிக்கின்னு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்போ இந்த பொண்ணு தூரந்து பார்த்துச்சாம். ஆஹா! என்ன சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு நல்லா. ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறாரு. நம்ம எப்படி போய் கை நீட்டி சாப்பிட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசியோடயே வேலை செஞ்சிருந்தாங்களாம். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தாங்களாம். ஐயோ! நம்ம வயித்துல பாப்பா இருக்குதே! அது பசியோட இருக்கு இல்லையா? சரி நம்ம போய் கேட்டு சாப்பிடலான்னு அந்த பொண்ணு ஓடி வந்து இந்த பொண்ணு வேகமா வந்து உக்காந்து கீழ அமர்ந்து கிருஷ்ணர்கிட்ட, "என்ன கிருஷ்ணா இவ்ளோ பலகாரம் சாப்பிட்டுன்னுக்கிறியே நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சாம். "ஆமா, நான் பலகாரம் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். அப்போ இது சொல்லிச்சான், "எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதிகமா. எனக்கு கொஞ்சம் பலகாரம் குடுக்குறியா நீன்ச்சான்." அதுக்கு அவர் சொன்னாராம், "உனக்கு எதுக்கு பலகாரம்? உன் வயிறு தான் பானை மாரி இருக்குதே! நான் எப்படி உனக்கு பலகாரம் குடுக்குறதுன்னு" சொன்னாராம் கிருஷ்ணரு. அதனால அவங்க சொன்னாங்களாம், "இது பலகார பானை இல்லப்பா இது. இது உள்ள உன்ன மாரி ஒரு குட்டி கிருஷ்ணா இருக்கிறாருன்ச்சான்." "ஆமாவா? அப்பன்னா நீ வாய தொறன்னு" சொன்னாங்களாம். அதுக்கு வாய தொறந்தோனே அவர்கிட்ட இருக்கிற பலகாரத்தெல்லாம் எடுத்து வாயில போட்டு, அவங்க "சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு" சாப்பிட வைக்கிறாராம். அவங்க அதிகமா சாப்பிட்டுட்டு, "எனக்கு போதும், போதும்ன்னு" சொல்லிட்டு நிறுத்த சொல்லிட்டாங்களாம். அப்போ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு, கிருஷ்ணருக்கு ரொம்ப ம். "சுட்டி புள்ளப்பா நீ" சொல்லி அ கொஞ்சிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்போ என்ன ஆயிடுச்சா, அவங்க கொஞ்ச நாள் விட்டு அவங்க அ அவங்களுக்கு பாப்பா டெலிவரி ஆயிடுச்சாம். ஆயிட்ட உடனே இவரு என்ன பண்ணாராம், ரொம்ப நாள் விட்டு போய் பார்த்தாராம். வயித்துல தடவி தடவி பார்த்தாராம். "இப்ப ஏன் கிருஷ்ணா என் வயிற தடவுறன்னு?" கேட்டா, "எங்க இங்க ஒரு பானை இருந்துச்சுன்னு" கேட்டாராம். "அந்த பானை இப்ப இல்ல உடைஞ்சு போச்சுன்னு" சொன்னாங்களாம். "இல்ல நீ பொய் சொல்ற. அப்ப நான் குடுத்த பலகாரம்லாம் எங்கன்னு?" கேட்டாராம். "உள்ள குட்டி கிருஷ்ணா சாப்பிட்டுட்டாருன்ச்சான்." "இல்ல, இல்ல எங்க இருக்கிறாரு கிருஷ்ணா? காமி, காமின்னு" சொன்னதுக்கு, அவங்க என்ன செஞ்சாங்களாம், மரத்தடியில ஒரு தொட்டில் போட்டிருந்தாங்களாம். அந்த தொட்டில்ல அவங்களோட பாப்பாவ போட்டு வச்சிருந்தாங்களாம். அப்ப இட்டுன்னு போய் கிருஷ்ணர காமிச்சாங்களாம். "இங்க இருக்கிறாங்க பாருப்பா, குட்டி கிருஷ்ணா உன்ன மாதிரின்னு." அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், அந்த குட்டி பாப்பா கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடினாராம்.